பும்ரா போனா என்னப்பா, மத்த பவுலர்ஸ் இருக்கோம். நாங்க இந்தியாவ காப்பாத்துவோம். இப்படிதாங்க மத்த பவுலர்ஸ் அடுத்தடுத்து விக்கெட் எடுத்து ஆஸ்திரேலியாவ 181 ரன்னுக்கே இன்னைக்கு ஆல் அவுட் பண்ணியிருக்கோங்க. உண்மையிலே இது ஒரு தரமான சம்பவம் அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா லஞ்சுக்கு முன்னாடியே ஆஸ்திரேலியா 101 ரன் எடுத்திருந்தாங்க. 5 விக்கெட் போயிருச்சு. இத பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, லஞ்சுக்கு அப்புறம் பும்ரா இதே மாதிரி நல்ல ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ குடுத்து அடுத்தடுத்து விக்கெட் எடுப்பாரு. ஆஸ்திரேலியாவ வேகமா ஆல் அவுட் பண்ணிருவோம் அப்படின்னு தாங்க எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அப்பதாங்க நம்ம மண்டையில இடி விழுகுற மாதிரி திடுதிப்புன்னு பும்ரா இன்ஜுரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இத பார்த்த உடனே நமக்கு பதக்கு பதக்குன்னு ஆயி போச்சுங்க. ஏன்னா பும்ரா மட்டும்தான் ஒத்தாளா நின்னு போராடுவாரு. அவரே இல்லைன்னா நம்ம எப்படி விக்கெட் எடுக்க போறோம்னு ரொம்பவே பயந்துட்டு இருந்தோம். அப்பதாங்க ஸ்டாண்டிங் கேப்டனா விராட் கோலி இருந்தாரு. பும்ரா போனா என்னையா, நான் சூப்பரா கேப்டன்சி பண்ணி அடுத்தடுத்து விக்கெட் எடுக்க வைப்பேன் அப்படின்னு வேற லெவல் கேப்டன்சியா நம்ம விராட் கோலி பண்ணாருங்க. ஏன்னா அலெக்ஸ் கேரியும் வெப்ஸ்டரும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டுட்டு இருந்தாங்க. இவங்களோட பார்ட்னர்ஷிப்பை உடைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். அப்பதாங்க பிரசித் கிருஷ்ணா நான் அலெக்ஸ் கேரியோட விக்கெட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அலெக்ஸ் கேரியோட விக்கெட்டை எடுத்தாரு. அதுக்கப்புறம் கமின்ஸும் வெப்ஸ்டரும் ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பா இந்த பார்ட்னர்ஷிப் உடைக்கணும்ப்பா, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தாங்க புலம்பிட்டு இருந்தான். அப்பதாங்க நிதிஷ் ரெட்டி வந்தாரு. நான் காப்பாத்துறேன்ப்பா, இந்த தடவை பேட்டிங்ல தான் என்னால காப்பாற்ற முடியல, நான் கமின்ஸோட விக்கெட் எடுக்கிறேன்னு சொல்லி கமின்ஸோட விக்கெட் எடுத்து பட்டைய கிளப்பினாருங்க. அதுக்கப்புறம் நான் கமின்ஸோட விக்கெட்டை மட்டும் இல்லப்பா, மிச்சல் ஸ்டார்க்கோட விக்கெட்டை நான் தான் எடுப்பேன் அப்படின்னு கொஞ்ச நேரத்துல ஸ்டார்க்கோட விக்கெட்டே எடுத்தாருங்க. ஆனா என்னதான் ஒரு பக்கம் விக்கெட் போனாலும் வெப்ஸ்டார் மட்டும் நின்னு நான் நங்கூர மாதிரி நிப்பேன்ல, நான் எப்படி விளையாடுறேன்னு பாருங்கன்னு மனுஷன் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டைய கிளப்பிட்டு இருந்தாரு. எப்பா இவரோட சோழியை முடிக்கணும்ப்பா, இல்லைன்னா இந்தியாவுக்கு ரொம்ப சிரமமாயிரும் அப்படின்னு தாங்க நினைச்சிட்டு இருந்தான். அப்பதான் பிரசித் கிருஷ்ணா இந்த நான் முடிக்கிறேன் உன்னோட சோழி அப்படின்னு வெப்ஸ்டரோட விக்கெட்டை எடுத்தாருங்க. 9 விக்கெட் போயிருச்சு. 9 விக்கெட் போயிருச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறதா இல்ல வருத்தப்படுறதானே தெரிலங்க. ஏன்னா போன மேட்ச் கண்ணு முன்னாடி போகுமா இல்லையா? நேத்தன் லைனும் போலாண்டும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டுருவாங்களோ, இவங்க போன மேட்ச் மாதிரி விளையாண்டுருவாங்களோ அப்படின்னு ஒரு பக்கம் பயமாவே இருந்துச்சுங்க. அப்பதான் சிராஜ் எதுக்கு பயப்படுறீங்க? ஒரு ஓவர்ல 2 விக்கெட் எடுத்தேன், கடைசி விக்கெட்டை நான் எடுக்க மாட்டேனா அப்படின்னு போலாண்டோட விக்கெட்டை எடுத்து பட்டைய கிளப்பிட்டாரு. இதனால இன்னைக்கு ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் 181 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க. உண்மையிலே இந்த மேட்ச்ல இந்தியா வேற லெவல் கம்பேக் அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த கம்பேக்கை பார்க்கும்போது அப்படியே பெர்த் டெஸ்ட் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா அதுலயும் ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல சொதப்பணும், பவுலிங்ல பட்டைய கிளப்பி செகண்ட் இன்னிங்ஸ்ல வேற லெவல் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தோம். அதே மாதிரி இந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல நம்ம நல்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து 250 ரன்னுக்கு மேல எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். இந்த மேட்சை இந்தியா வின் பண்றத யாராலையும் தடுக்க முடியாது. எப்படியாவது இந்த மேட்சை வின் பண்ணி இந்த பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் சீரீஸை வெற்றியோட முடிக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசையா இருக்கு. நம்ம இந்தியா என்ன மாதிரி பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.